ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வேரியபிள்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். சரிங்களா? ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து வேரியபிள் டிக்ளரேஷன். இதுலேயே இன்னொரு டைப் இருக்குது. சரிங்களா? அது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இது ஃபியூச்சரில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபன் எஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ இதை க்ரியேட் பண்ணும்போது இது இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். இதோட சின்டெக்ஸும் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நான் அந்த ஃபங்க்ஷனை பற்றி உங்களுக்கு ஃபியூச்சரில் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல ஒன்று வெளியே டிக்ளேர் பண்ணியிருக்குமா, இதுக்கு பேர் குளோபல் வேரியபிள்னு பேர். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக அங்கே உள்ளே போயிட்டு இதோட இந்த குளோபல் வேரியபிள், அதாவது வெளியே இருக்கிற வேரியபிளையும் சேர்த்து பிரிண்ட் ஆகும். ஜஸ்ட் ரன் இட். என்ன சொல்லுது? எக்ஸ் cannot யூஸ் ஒய். சாரி, இதை வந்து இன்டீஜரில் போட்டு விட்டோம். ஓகே. ஸோ இது அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஓகே. இது ஏன் இப்போ பிரிண்ட் ஆகலை அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரிங்கோட வந்து இன்டிஜர் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அது எப்படி பின்னாடி அதை எப்படி ஸ்ட்ரிங்கை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ ஜஸ்ட்டு ஸோ இப்போ இதை மட்டும் ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்துருச்சா? டேட்டா கிராஃப்ட் நேம் இஸ் ராஜ். ஸோ இப்போ பிரிண்ட் க்ளியர் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிடுவோம். திரும்ப இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. டேட்டா கிராஃப்ட் நேம் இஸ் ராஜ். சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது உள்ள எப்படி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை நமக்கு தேவையானதை நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதில் வேறு ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். z ஈக்குவல் டு 90. இதை ஸ்டோர் பண்ணுறது வந்து y ப்ளஸ் இசட்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, அடுத்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அவுட்புட்னு கொடுத்துட்டு இதை வந்து டின்னு இது பண்ணுறீங்க. ஸோ 1 செகண்ட். இப்போ என்ன எரர் வரும்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரிங்கோட இன்டிஜர் இது பண்ண முடியாது. ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு யாராவது ஐடியா இருக்கா? ம் ஐடியா இருந்தால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இல்லாத பட்சத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஒரு 2 or 3 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை ஆன்சர் கொடுக்குறேன். சரியா? ஸோ உங்களுக்கு கிடச்சிருச்சா ஏதாவது ஐடியா? ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணால் இப்போ இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போவும் ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலை? ஓ சாரி, ஒரு ப்ராக்கெட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துருச்சா? த அவுட்புட் இஸ் 98. ஸோ என்னோட பழைய இதுவும் சேர்ந்து வந்துருச்சு. சரி. சாரி, இப்போ இது ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காட்டுறோம். ஓகேவா? இப்போ இதில் பிரிண்ட்னு கொடுத்து நான் இதை டியை பிரிண்ட் பண்ண நினச்சேன்னா இங்கே இந்த டி பிரிண்ட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா டி இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வருது. ஏன்னா இது வந்து லோக்கல் வேரியபிள்ஸ். இதில் கொடுத்துருக்க அத்தனையுமே லோக்கல். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். அவுட் சைடில் இது ஒர்க் ஆகாது. பட் இது வந்து குளோபல் வேரியபிள். ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடில் இருக்குது. ஸோ இந்த வேரியபிளை நீங்கள் எங்கேனாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஃபங்க்ஷனுக்கோ இல்லை எத்தனை ஃபங்க்ஷனாலும் க்ரியேட் பண்ணலாம், எத்தனை கால்குலேஷனுக்குனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள எதுவும் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வெளியே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது இப்போ கிடையாது. ஸோ ஒன்று கமெண்ட் பண்ணி விட்ருவோம். சரிங்களா? ஸோ இப்போ மறுபடியும் ரீரன் பண்ணுறேன். கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரீரன் பண்ணுவோமா? ஸோ ரீரன் பண்ணோன்னே உங்கள் அவுட்புட் கிடச்சிருச்சு.
ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பார்த்தோம்னா லோக்கல் வேரியபிள்னா என்ன, குளோபல் வேரியபிள்னா என்ன, அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது. ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் இதுதான், ஃபங்க்ஷன் காலிங் இதுதான், அப்புறம் குளோபல் வேரியபிள் டிக்ளரேஷன் இது, அப்புறம் லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷன் இது. சரிங்களா? ஓகே, see you in next video. Thank you all. Bye.